வணக்கம். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் செஞ்சுட்டு வர்றோம். ஜோதிட பதிவுகள் நம்ம நிறைய போட்டு வர்றோம். புலிப்பாணி ஜோதிடம், விசித்திர ஜோதிடம், அபிஜித் ஜோதிடம், அனுபவ ஜோதிடம் இதெல்லாம் போட்டு வர்றோம். இருந்தாலும் நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்பவுமே உண்மைக்கு பவர் கம்மி தான். விஜயகாந்த் நல்லவர் தான். இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நாய் அவரை போய் பார்க்கல. செத்து போன நாயும் பேயெல்லாம் போகுது. இருக்கிறப்ப இந்த வந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பார். ஆளுங்கட்சி அவளைனாலும் யாரோ ஓட்டு போட்டாங்களா? கிடையாது. அப்ப நல்லவனை இந்த உலகம் வாழ விடாது. அதே மாதிரி ஜோதிடத்திலையும் நான் ஒரு நல்ல பதிவாக தான் போட்டிருக்கிறேன், உண்மையை தான் போட்டுருக்கிறேன். ஆனால் பார்வையாளர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? உண்மை ஜெயிக்காது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல. என்றாவது ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும். யாராவது ஒருத்தர் என்னுடைய வீடியோ எடுத்து பிரபலம் போட்டால் அது பிக்கப் ஆகிட்டு போயிடும். ஆனால் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஜோதிடத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜோதிடத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விட ஜோதிடத்தை நம்பணுமா, அதான். ஜோதிடத்தை நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய இஷ்டம், அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஜோதிடம் பொய் என்று மட்டும் சொல்ல முடியாது. ஜோதிடம் பொய் என்றால் வானியல் அறிக்கை பொய். ஜோதிடம் பொய் என்றால் கடவுள் பொய். ஜோதிடம் பொய் என்றால் சத்தியம் பொய். ஜோதிடம் பொய் என்றால் தாய் தந்தைக்கு நம்ம பிறந்தமான்னு நினைக்கிறதே பொய். எல்லாமே நம்பிக்கை தான். அப்பா அம்மா தான் நம்ம பெற்றிருப்பாங்க ஒரு நம்பிக்கை. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு நம்பிக்கை. ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் ஜோதிடம் வழிகாட்டி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஜோதிடம் வழி காட்டுமா? காட்டும். எந்த அடிப்படையில்? ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தளவில் வருமுன் காப்போம் அப்படிங்கிறதான். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர் செக் பண்ணுறாரு, ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, நல்லாகுன்னு சொல்கிறாரு. நம்ம சாப்பிட்றோம், சிலருக்கு நல்லாகுது, சிலருக்கு நல்லாகலை. சிலருக்கு நோய் முத்துது, சிலருக்கு நோய் சரியில்லாமல் போயிருக்கு, சிலர் சரியாகுது, சிலருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகுது. அந்த மாதிரி தான் ஜோதிடமும். ஜோதிடத்தை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் 100க்கு 100 உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடமே மறைக்கலை, அதாவது மறைவாக தான் சொல்ல முடியும். எதையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. உங்கள் செத்து போயிடுவான்னு சொன்னால் உன்னை 10 நாள் உங்கள் செத்து போயிடுவானா அவ்வளோதான், இவன் கலைஞ்சிருவான். இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காம்பா, பார்த்துப்பா, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க, எதுவும் கூட இருந்து பார்த்துக்குங்க. அதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போனா ஒருவேளை அவர் உயிர் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்ம சொல்லிக்கலாம். உங்கள் அப்பா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, உங்கள் அப்பா பிழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கா? தந்தை. சந்திரன் வலுவாக இருக்கா? தாய். செவ்வாய் வலுவாக இருக்கா? சகோதரன் சகோதரி. சுக்கிரன் வலுவாக இருக்கா? பெண்கள், அத்தை. இந்த மாதிரி. குரு வலுவாக இருக்கா? குருமார்கள். ராகு வலுவாக இருக்கா? இந்த மாதிரி அந்நியர்கள். கேது வலுவாக இருக்கா? அந்நியர்கள். சனி வலுவாக இருக்கா? கீழ் ஜாதி உள்ளவங்க, தொழில் செய்கிறவங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஜோதிடத்தில் பிரித்து வச்சிருக்காங்க. ராகு கேது அந்நிய கிரகம், ராகு முஸ்லீம், கேது கிறிஸ்டின் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன, இந்து முஸ்லீம் கல்யாணம், இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின் அப்படின்னு தான் இங்கே இருக்குது. அப்போ ஆக மொத்தம் அது உள்ளதான் இருக்குது. நவகிரக மேடையில் 9 பேர் ஒரே இதில் இருப்பாங்க.
ஆனால் கருத்து வேற்றுமை இருக்கும். அந்த மாதிரி தான் ஜோதிடமும். அப்போ ஜோதிடமும் ராசியில் பாருங்க, அந்த கிரகங்கள் பகையான கிரகங்கள் இருக்கும். ஆனால் அம்சத்தில் பாருங்க, அதில் பகையான கிரகங்கள் இருக்கும். ஆனால் எப்படி வேலை செய்யுது? அது ஜோதிடம். ஜோதிடம் ஒரு புரியாத புதிர். ஜோதிடத்தை புரிந்து கொண்டால் நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சு போகலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஜோதிடத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக சாக போகிறவன் பிழைக்க வைக்க முடியாது. ஆனால் ஒரு நோயாளியை எப்படி மருத்துவம் செய்து பிழைக்க வைக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு மன கஷ்டம் உள்ளவர்களை அந்த மன கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஜோதிடத்தால் முடியும். நோயாளியை கவனிக்கவில்லை என்றால் சீக்கிரம் செத்துருவான். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் பைத்தியம் முடிச்சிடும். அப்ப நோயாளியை கவனிக்காம விட்டா, மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகாம விட்டா சீக்கிரம் மண்டையை போட்டுருவான். ஒரு பிரச்சனை வருது, அது ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை அணுகாமல் இருந்தால் மேலும் மேலும் சிரமத்தை சந்திப்பான். அப்ப ஜோதிடம் ஒரு வழிகாட்டியா போயிடுது. ஜோதிடம் உண்மையா பொய்யா அது அவங்க இஷ்டம். ஆனா ஜோதிடத்தில் உண்மை இருக்கு. என்ன காரணம்? இந்த மருத்துவம் மாதிரி தான். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பேஷண்ட் செத்து போயிடுறாரு. யாராவது டாக்டரை குறை சொல்கிறாங்களா? அவன் விதி முடிஞ்சுப்பா அவ்வளோதான் அப்படிமா. டாக்டர் என்ன சொல்வார்? கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், குடல் ஃபெயிலியர், ஏதாவது ஒன்று சொல்லுவார், எழுதி கொடுத்துருவார். அதை பேசாமல் மூடிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இது ஒரு ஜோதிடம் ஏதாவது ஒன்று சொல்லி பொய்யாச்சுன்னா அவர் அதை சொல்லி பொய்யாச்சு. அப்போ ஜோதிடமே பொய்யும்பா. ஒரு மருத்துவர் செய்யறதை மருத்துவத்துறை யாரும் குற்றம் சொல்வதில்லை. ஆனால் ஒரு ஜோதிடர் சொல்வதை நடக்கவில்லை என்றாலும், அது ஏதோ மாறி நடந்தாலும் ஜோதிட துறைக்கே அவமானம் தான். அப்ப ஜோதிடம் என்ன பாடுபடுதுன்னு பார்த்துக்குங்க. அப்ப இந்த ஜோதிடத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத இருக்கு. அப்ப ஜோதிடத்தில் பொய் பிராடு பித்தாட்டம் இருக்கிறனால அதை மக்கள் முழுசாக நம்புறது கிடையாது. ஆனால் மருத்துவத்தில் அப்படி கிடையாது. எப்படின்னா உயிர் அப்படிங்கிறனால பயந்து தான் ஆவாங்க. டாக்டரை பகைச்சா ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட நீ போய் காப்பாற்றுன்னு சொல்லியா அவர் டாக்டர்கிட்ட அனுப்புவார். கடவுளை பகைச்சா டாக்டர்கிட்ட, டாக்டரை பகைச்சா கடவுள்கிட்ட. இதான் ரன்னிங். எப்படி இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், அது வேற விஷயம். செத்து பிழைக்க தான் போகிறோம், அது வேற விஷயம். ஆனாலும் டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா நம்மளுக்கு நல்லாகுங்கிற எப்படி நம்பிக்கையோ, அதே மாதிரி ஜோதிடர்கள் ஒன்று சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கையை பார்க்கலாம். நடக்குது நடக்கல அது அவன் கையில், இறைவன் கையில். அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஜோதிடம் பொய்யில்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்போ மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஒரு மருத்துவர் செய்யும் தவறால் ஒரு உயிர் இழந்தால் அது மருத்துவருக்கு பிரச்சனை இல்லை, அது அவன் உடல்நிலை பிரச்சனை சொல்லி பிரச்சனை முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு ஜோதிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி நடக்கலை, ஏதாவது பிரச்சனை, அது அவங்க ஜோதிடம் விட்டுருவாங்க. அந்த ஜோதிட துறையை குறை சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஒரு 2-3 பதிவு போட்டிருக்கேன், ஒரு 2 பதிவு போட்டிருக்கேன். இந்த ஜோதிடர்களால் செய்கிற அக்கிரமத்தை அது போய் பாருங்க, தெரியும். கொஞ்சம் கடினமாக தான் போட்டிருக்கிறேன். என்ன காரணம்? மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்று தான். மருத்துவர் எப்படி உயிரை காப்பாற்ற நினைக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு நல்ல ஜோதிடன் பிரச்சனை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா அனுபவம், எத்தனையோ அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை வைத்து அந்த ஜோதிடர் அறிவுரை கொடுப்பார், வழி காட்டுவார். அந்த வழியில் போனால் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். தோக்கிறோம்னா அது விதிட்டு போக வேண்டியதான். தோக்கலாம் ஜெயிக்கலாம். அந்த வழிகாட்டுறாரா? எப்படி மருத்துவர் ஆபரேஷன் பண்ணி ஒன்று உயிர் தப்பிக்கிறார், கொள்றாரு, 2 எதுவும் நடக்க போகுது, அவர் நம்ம குறை சொல்ல போகிறதில்ல. அதுவே ஜோதிடர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறாரு. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் ஏற்றுக்கிறாரு நீங்கள் தான். இதன்படி போனீங்கன்னா
ஜோதிடமும் மருத்துவமும் போல இருந்தால் ஜோதிடம் என்றும் அழியாது. ஜோதிடர்கள் பித்தலாட்டம் செய்யலாம், ஆனால் ஜோதிடம் பித்தலாட்டம் செய்யாது. ஜோதிடர்களே சிலருடைய தவறுகளால் ஜோதிட துறைக்கு கெட்ட பேர் வருதுன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அப்போ ஏன் மருத்துவத்துறை கெட்ட பேர் வரல? ஏன்னா மருத்துவம் உயிரை காக்கிறது. மருத்துவம் உயிரை காக்குது. ஜோதிடம் உன் பிரச்சனைக்கு வழியை சொல்லுது. இப்போ ஏழச்சனி சனீஸ்வரன் கோயிலுக்கு போ, உடல் ஊனமற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கிறோம். இது ஒரு ஆலோசனை. சனீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் சரி, போனாலும் உனக்கு நடக்கிறது நடந்தே தீரும். ஆனால் காகத்துக்கு சாப்பாடு வை அப்படின்னா பறவைக்கு ஒரு சாப்பாடு வைக்கிற, அது உனக்கு அது மகிழ்ச்சியாக உனக்கு மாற்றம் கிடைக்கலாம். பசு மாட்டுக்கு உணவு கொடுன்னு சொல்கிறோம், அதை செய்கிறப்ப மாற்றம் வரும். இதெல்லாம் மருத்துவர் சொல்ல மாட்டார், ஜோதிடர்னு சொல்ல முடியும். சில ஜோதிடர்கள் காசு பறிக்கிறதுக்காக என்னென்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு போகவே இல்லை. ஒரு நல்ல ஜோதிடர், ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல ஜோதிடர், ஒரு நல்ல டாக்டர் கண்டிப்பாக தவறான வழியை சொல்ல மாட்டார்கள் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். மருத்துவமும் ஜோதிடமும் இப்படித்தான் வேலை செய்யும்.